வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மற்றும் யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். உங்கள் வீட்டில் ஏதாவது பண வரவு ரொம்ப குறைபாடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எப்போவுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அமைதி இல்லாத நிலைப்பாடு இருக்குது, ஏதாவது ஒரு செடி வாங்கி வச்சா கூட வாடி போயிடுது, இல்லை குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்டு ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே ஒரு சண்டை, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு இது எல்லாமே சேர்ந்த மாதிரி கூட இருக்கும், எல்லா சைட்லேருந்தும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஜோதிட ரீதியாக பார்க்குறப்போ நமக்கு நம்ம ஜோதிட ரீதியாக நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்போ மைட் பி அது நம்மளுடைய தசாபுக்தி காரணமாக இருக்கலாம், இல்லை சனிப்பெயர்ச்சி கொடுக்குற எஃபெக்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அது நம்மளுடைய தலையாய கடமை. இதுக்கு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஜென்ரலாக இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் எப்போயுமே ஒரு அலை வரிசை, வீட்டை சுற்றி எப்போவுமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்ருக்கும். இப்போது உதாரணத்திற்கு நம்மளே நம்ம வீட்டில் எப்போ ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம், அதில் எப்போ ஒரு அழுகுரல் இருந்துக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க டிவிலையும், அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த அதிர்வலைகள் தான் நம்ம வீட்டை சுற்றி திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களை பார்க்கறத தவிர்க்கணும். பாசிட்டிவாக நேர்மறையான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதே போல் மங்கள ஒளி வீட்டில் எப்போவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம அது ஒரு ஓமுங்கிற சத்தமாக இருக்கலாம், பிரணவ மந்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மங்களகரமான ஒளி வீட்டில் எப்போவும் கேட்குற மாதிரி அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் வீட்டில். அடுத்தபடியாக நம்ம கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம மாறணும். சரிங்களா? மற்றவங்க மாறுவாங்க அப்படி நம்ம யோசித்தோம்னா அது எந்த காலத்துலேயுமே நடக்காது, நமக்கு நிறைய ஏமாற்றம் தான் மிஞ்சும். அப்போ நம்ம மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சில யோக பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணணும். அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி, அதாவது நம்ம மனம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது இருந்ததுன்னா எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம மனம் தூய்மையாக இருக்கணும், தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சில பிராணாயாம பயிற்சிகள், நாடி சுத்தி, அதே மாதிரி நம்ம மூச்சை நல்லா ஆழ்ந்து மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளிவிடுறது, அதே போல் நல்ல தியான பயிற்சிகள், மூச்சை கவனிக்கிற பயிற்சிகள், ரொம்ப நேரம் தொடர்ந்து உள் மூச்சை கவனிக்கிறது, வெளி மூச்சை கவனிக்கிறது, இந்த ஆனாபானா சதிங்கிற தியானம், இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரப்போ வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை